ஆர்ஜே பாலாஜி இயக்கிய மூக்குத்தி அம்மன் படம் 2020ஆம் ஆண்டு ஓடிடி தளத்தில் வெளியானது. இந்த படத்தில் நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி, ஊர்வசி நடிச்சிருந்தாங்க. சாதாரண குடும்பத்து கதையாக கையில் எடுத்து யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஓடிடியில் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றது. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்கும்போது ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய சம்பளத்தை கேட்டதா சொல்லப்படுது. இதையடுத்து 2ஆம் பாகத்தை சுந்தர்சி இயக்குறாங்க. மூக்குத்தி அம்மனா நடிகை நயன்தாரா தான் நடிக்கிறாங்க. அண்மையில இந்த படத்துடைய பூஜை 1 கோடி செலவுல கோவில் செட் போல ரொம்ப பிரம்மாண்டமா பூஜையெல்லாம் நடைபெற்றது. பேன் இந்தியா திரைப்படமா உருவாக உள்ள இந்த படம் 100 கோடி பட்ஜெட்ல தயாரிப்பாளர் தயாரிக்கிறாங்க. இந்த பட பூஜையில நயன்தாரா மீனாவை கண்டுக்கவே இல்லை. மீனா பலமுறை பேச முயற்சி செய்தும் நயன்தாரா அவங்கள புறக்கணிச்சாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா மேடையில் இருந்தபோது ரெஜினா தன்னுடைய ஃபோனில் செல்ஃபி எடுத்திருப்பாங்க. இதனால நயன்தாரா அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கோவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பொள்ளாச்சியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. என்னால் அவ்வளோ தூரம் குழந்தைங்கள விட்டுட்டு வர முடியாது, சென்னையிலேயே செட் போட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணதாகவும், உதவி இயக்குனர் ஒருவரை ரொம்பவே கடுமையாக திட்டியதாகவும், இதனால கோவப்பட்ட சுந்தர்சி இவங்களை வச்சு படம் பண்ண முடியாதுன்னு கோவப்பட்டதாகவும், அதுக்கப்புறமா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தலையிட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சதா பத்திரிகைகளில் செய்திகள் வெளியானது. மூக்குத்தி அம்மன் படம் 2 குறித்து இணையதளத்தில் பரவி வரும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள நடிகை குஷ்பு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதுல சுந்தர்சியுடைய நலம் விரும்பிகள் அனைவருக்கும் மூக்குத்தி அம்மன் 2 பற்றி தேவையில்லாத வதந்தியெல்லாம் இணையதளத்தில் வருது, அது எதுவுமே உண்மை இல்லை. படப்பிடிப்பு திட்டமிட்டபடி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சுந்தர்சி எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நயன்தாரா ஒரு திறமையான நடிகை, அதை அவங்களே நிரூபிச்சிருக்காங்க. கடந்த காலத்துல அவர் நடிச்ச ஒரு கதாபாத்திரத்துல மீண்டும் நடிக்கிறாங்க. இணையதளத்துல பரவுற இந்த வதந்தி எல்லாமே திஷ்டி எடுத்த மாதிரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கும், உங்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அன்பு மட்டுமே நாங்க நம்புறோம், நிதானமா இருங்க, என்டர்டெயின்மெண்ட் மன்னருடைய மற்றொரு பிளாக் பஸ்டருக்காக காத்துருங்க, இந்த மாதிரி பதிவிட்டிருக்காங்க.